நீலு, என்னடி செய்ற? காலையில இருந்து குழையில தண்ணியே போகலக்கா. என்னன்னு பார்த்தா இந்த சோப்பு காகிதம் உள்ள அடைச்சிட்டு இருக்கு. ஆமா, நம்ம வீட்ல யார் நிர்மா பாத்து போட்டுக்கிறது? சந்திரன் போட்டுக்கிறார் போல இருக்கு. அவர் லக்ஸ் சோப்புல போட்டுக்கிறாரு. ஆனாலும் 1 இல்ல 2 இல்ல 6 சோப்பு. யார் வாங்கினது? 1 இல்ல 2 இல்ல 6 சாவிகள் எப்படி காணாம போச்சு? உன் வைஃப் கிட்ட 6 கோடி வாங்கி தந்தா நீங்க கேக்குற பணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன்னு சொன்னா. Hi, sweetie. நிறுத்துப்பா. கொடுத்த 6 கோடி போக மீதிய இந்த வீட்ல தானே ஒளிச்சு வச்சிருக்கீங்க. இப்போ என்னடி செய்வ? என்ன செய்வேனா? உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா? இந்த தாலிக்காக விட்டுருவேனா? I don't care. என் தங்கச்சி எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். I'll call the police. I'll call the police. Hey. Don't touch me. உன்னை ஜெயிலர் கூப்பிடுறாரு.
ரயில்வே ஆபீசர் கொலை செய்யப்பட்டதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. உன்னை விடுதலை செஞ்சுட்டாங்க. துர்கா, துர்கா, வருத்தப்படாத, வந்துட்டேன்ல. யாராருக்கு என்னென்ன பாக்கி இருக்கோ எல்லாத்தையும் தீர்த்துடுறேன். எங்க உன் அக்கா? எங்க? நான் சொல்றேன், பேங்க் பணத்தை கொள்ளையடிச்சது உங்க அக்கா தாங்கிற செய்தி ஊரெல்லாம் பரவிடுச்சு. போலீஸ் உங்க கெஸ்ட் ஹவுஸ் சோதனை போட்டாங்க. இந்த விஷயத்தை பத்திரிகை நிருபர்கள் கிருஷ்ணவேணி எமோஷனலா இருக்கா. கதவு திறந்தா பெரிய ஆபத்தாயிடும். தயவு செஞ்சு கதவு தரங்க ப்ளீஸ். கான்ஸ்டபிள் சார், ஓபன் தி டோர். சார், நான் கீழே விழுந்து என் தலையில அடிபட்டுச்சா? இவன் தான் என் தலையில அடிச்சான் சார். நான் பணத்தை கொடுத்தேனா? கிழிச்ச காயத்துக்கு நெருப்பு வச்சு உங்க எல்லாரையும் நம்ப வைக்க பாக்குறேன் சார். இவர் சொல்றது கதையா இல்ல நீ சொல்றது கதையான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல தெரிஞ்சிடும். வா. நான் எந்த குற்றமும் செய்யல. நடந்தது நடந்துருச்சு. உண்மையை ஒத்துக்கிட்டா தண்டனை குறைஞ்சிரும் கிருஷ்ணா. ஏய், என்ன பாக்குறீங்க? அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இழுத்துட்டு போய் வேன்ல போடுங்க. வேண்டாம் வேண்டாம், அவங்க பைத்தியம் இல்ல. I not spare you. உங்க எல்லாரையும் போட்டுக்கு இழுக்கிறேன். உங்க ரகசியங்களை அப்புறமாக்குறேன். I'll see your end. கிருஷ்ணவேணி, பணத்தை எடுத்து நீதான் எழுதியிருக்கிற அந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. சாரி சந்திரன், எந்த வீட்டுல கிருஷ்ணவேணி அரெஸ்ட் ஆச்சோ அந்த வீடு அதும் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த நிலைமையில நான் ஒண்ணும் செய்ய முடியாது. தம்பி, அவளை அடிக்கிறாங்க தம்பி. ஹலோ. அவ கோர்ட்ல வாயை திறந்தான்னா அப்புறம் நாமெல்லாம் சேர்ந்து கம்பி எண்ண வேண்டியதுதான். அதனாலதான் டாக்டரை அனுப்பியிருக்கேன். அவர் கவனிச்சுக்குவாரு. துர்கா, மன்னிச்சிரு. No. 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 கோர்ட்ல ஜட்ஜு உன் பேர் என்னன்னு கேட்டா சொல்ல முடியாது. உங்க பேரு? யுவர் ஆர்டர். என் மனைவி பைத்தியம் ஆயிட்டா. அவளுக்கு இவ்வளவு பண பைத்தியம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதோ ஆசையில் எடுத்தாலே தவிர அனுபவிக்க முடியல. நோ, இதெல்லாம் டிராமா. உண்மையான கிரிமினல் அவன் தான். பணத்தை திருண்டது அவன் தான். அவங்களுக்கு தெரியாம அவங்க பேர்ல வீடு வாங்கினது அவன் தான். பணத்தை எரிச்சது அவன் தான். அவரை வெளியே கொண்டு போங்க. கொண்டு போக சொல்லுங்க. உண்மையை சொன்னதுக்கு இதுதான் தண்டனை. கொண்டு போக சொல்லுங்க சார், கொண்டு போக சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை என்பதால் அவர்களை மனநல மருத்துவமனையில் சேர்க்கும்படி நான் உத்தரவிடுகிறேன். ஒரு நாள் உங்க பாட்டி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க. போனவங்க திரும்பி வரல. அது மட்டும் இல்ல, ஆஸ்பத்திரியில இருந்து ஓடி போன உங்க அக்கா ரயில்ல விழுந்து செத்து போயிட்டாங்கன்னு தகவல் கிடைச்சது. அட துர்கா, வந்துட்டியா? இதோ உனக்காக லாயரை பாக்குறதுக்கு பணத்தோட கிளம்பிட்டு இருக்கேன். என்ன நம்பிக்கை இல்லையா? எனக்கு தெரியும் நீ எப்பவும் நம்ப மாட்டேன்னு.
உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியல. எல்லாரும் உன் மனைவி தான் இறந்து போயிட்டாலே, மறுபடியும் கல்யாணம் செஞ்சுக்கன்னாங்க. துர்கா விடுதலை ஆகட்டும், அவ அபிப்பிராயத்தையும் கேட்டுக்கிட்டு, அதான் உன் அக்கா எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு உனக்கு தெரியாது. நம்ம குடும்ப மானத்தையே கெடுத்துட்டா. திருட்டுத்தனம் செஞ்சு போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டு. என் அக்கா திருடினா உன் வீட்டு முன்னால அந்த காஸ்ட்லி கார் எங்க இருந்து வந்துச்சு? எங்க அக்கா திருடினா நீ மாடி மேல மாடி வச்சு எப்படிடா கொண்டுவேன்? அநியாயமா செத்து போன என் அக்கா ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னா உன் வயித்த கிழிச்சு உயிருக்கு போராடுற உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் என் அக்கா நிரபராதின்னு மரண வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறேன். கனகராஜ் ஆஸ்களோட ஆரம்பம். இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? 3 மணி நேரத்துக்கு முன்னால சார். சாரி மிஸ்டர் கனகராஜ், ஐ எம் வெரி சாரி. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? அது வந்து விலகு சார். வேற எதையோ பார்த்தாராம். சொல்லுங்க. வணக்கம் சார். என்ன பார்த்த? டாட் சோப்பு விடுற படம் பார்த்துட்டு வந்தேன் சார். அப்ப ஃபேக்டரியில இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது சார். வணக்கம் சார். என்ன கிட்டக்கு போய் பார்த்தேன் சார். ஃபேக்டரி பத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்ப 4 பேர் வெளியில வந்து உழுதடிச்சு ஓடினாங்க சார். நான் அவங்களை பிடிக்கலாத அவங்க பின்னாடியே ஓடினேன் சார். அவங்க எனக்கு கிடைக்கல. அப்படியே கிடைச்சிருந்தாலும் அவங்களை பிடிச்சிருக்க மாட்டேன் சார். ஏன்னா அவங்க கையில கத்தி இருந்தது. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயமா சொல்லுவேன் சார், அந்த 4 பேரும் சோப்பு சட்டை போட்டிருந்தாங்க. சார், இது என்னமோ முந்தி நாம சொன்ன கதை மாதிரி இருக்கு. கரெக்டா சொல்லு. சத்தம் டாம்னு கட்டுச்சா டப்னு கட்டுச்சா? டாபடி கட்டிச்சு சார். கேட்டில? டாம்னு சத்தம் கேட்டா சிவப்பு சட்டக்காரங்க உடைச்சதா அர்த்தம். டப்புன்னு சத்தம் கேட்டா இயற்கையா இடிஞ்சதா அர்த்தம். டாமோ டப்போ. இப்போ ஐயாவுக்கு நஷ்டஈடு யார் கொடுப்பாங்க? இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க. ஃபேக்டரி இன்சூர் பண்ணிருக்கீங்கல்ல, அப்ளை பண்ணுங்க. கமான் சாமி, உடனே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுங்க. ஐயா கோவிச்சுக்காம இருந்தா ஒரு சின்ன விஷயம் சொல்றேனுங்க. ஏன் ஒருவேளை பிரீமியம் கட்டலையா என்ன? எப்படி கண்டுபிடிச்சீங்க ஐயா? பிரீமியம் கட்டலையா? இவரை கொண்டா உங்களுக்கு என்ன வரப்போகுது? இன்னொரு ஆபத்துல மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு எதுக்கு? நாளை காலையில இன்சூரன்ஸ் ஆபீஸ் போய் லஞ்சத்தை அவன் மூஞ்சி மேல வீசிட்டு பின் தேதி போட்டு பிரீமியத்தை வாங்கிடுவோம். வேலை உங்களது மூளை என்னது.